அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ற தொடரில் முக்கிய வேடத்தில் நடிக்கும் சரவண விக்ரமிற்கு விபத்து ஏற்பட்டதாக அவரது தங்கை இண்டஸ்கிராமில் கூறினார். தற்போது விறுவிறுப்பாக சென்று தனது திருமண நிகழ்வில் கண்ணன் வாகனம் ஓட்டும் காட்சி படமாக்கப்பட்ட போது விபத்தில் சிக்கினார். அப்போது அவருக்கு காயம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அதில் அவர் கூறுவதாவது, திருமண காட்சிகள் படமாக்கப்பட்ட போது விபத்து ஏற்படுகிறது. படக்குழுவினரிடம் தனக்கு காயம் ஏற்பட்டதை அவர் சொல்லாமல் வழியிருந்தோம். அந்த காட்சியில் கண்ணன் சிறப்பாக நடித்து கொடுத்தார். ஒரு தங்கைக்காக உங்களை நினைத்தால் பெருமையாக இருக்கிறது. அண்ணா தொடர்ந்து எங்களுக்கு உத்வேகம் அளியுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பதிவினை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு ஆறுதல் கூறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜியின் மரியாதை காக்க பாண்டியனுக்கு பணம் கொடுத்து மாஸ் காட்டிய கதிர். முழு விவரங்கள் இதோ. இந்த பட்டியலில் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 சீரியலில் இந்த வாரம் நடக்கும் கதைக்களம் மற்றும் திருப்பங்கள் பற்றிய முழு விவரங்கள். விஜய் டிவியில் விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ். இந்த சீரியல் ஆரம்பத்தில் இருந்து டிஆர்பியில் அதற்கான இடத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த சீரியலில் சமீப காலமாக பல திருப்பங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. அண்ணன் தம்பி பாசத்தை அடிப்படையாக கொண்டு ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர்ஸில் அண்ணனாக ஸ்டாலினும் அண்ணியாக சுஜிதாவும் அற்புதமான நடிப்பை வழங்கி வருகின்றனர். மேலும் தம்பி கதாபாத்திரங்களில் அவரவர்களுக்கு ஏற்ற நடிப்பை பிரமாதமாக வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடைக்குட்டி மருமகளாக வரும் சாய் காயத்ரி இதுவரை நடிப்பில் எந்த குறையும் இல்லாமல் அனைவரிடமும் நல்ல பேரையே வாங்கி வந்தார். இதனிடையில் அந்த தொடரில் இருந்து சாய் காயத்ரி விலகி இருப்பது பலருக்கும் அதிர்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. இது பற்றி சாய் காயத்ரியிடம் கேட்டபோது கூட, ஒரு கால்பந்து வீரரை கிரிக்கெட் விளையாடச் சொன்னால் விளையாட முடியுமா என்று சூசகமாக பதிலளித்தார். அதை பற்றி தெளிவாக பதில் கூறியிருக்கிறார். அதே நாடகத்தில் ஜீவா கதாபாத்திரத்துக்கு மாமனராக நடித்திருக்கும் ஜனார்த்தனன் சாய் காயத்ரி கூறியிருக்கும் அந்த உவமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இல்லை என்றும், ஒரு நடிகர் நடிகை என்றாலே எல்லாவிதமான கதாபாத்திரங்களையும் ஏற்றுத்தான் நடிக்க வேண்டும் என்றும் கூறினார். ஒரு உண்மையான விளையாட்டு வீரரை அவர் சம்பந்தம் இல்லாத விளையாட்டை விளையாடச் சொன்னால் தான் அது தவறு. ஆனால் ஒரு நடிகர் எந்த விளையாட்டையும் விளையாடலாம். மேலும் இதுவரை பாசிட்டிவான கேரக்டரில் நடித்த அவரது கதாபாத்திரம் இனிமேல் கொஞ்சம் கோபத்தின் உச்சத்துக்கு செல்ல போகிறதாம். அதனால் அந்த மாதிரி நடித்தால் உறவினர்கள் என்ன சொல்வார்கள், ரசிகர்கள் திட்டுவார்கள் என்று பயந்தே விலகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதை பற்றி கூறிய ஜனார்த்தனன், இதெல்லாம் பிரச்சனையாக இருக்காது. சாய் காயத்ரி நல்ல நடிகை, அவருக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கிறது, அதனால்தான் விலகிவிட்டார் என்று ஜனார்த்தனன் கூறினார். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் 3 மருமகள்களுக்கு தாலி பிரித்து கொடுக்கும் விழா நடந்தது. ஆனால் தங்கமயில் மட்டும் நகையை நினைத்து புலம்பிக் கொண்டு இருந்தார். பின்மாடியில் தங்கமயில் தன்னுடைய அப்பா அம்மாவிடம் போலி நகை குறித்து பேசியிருந்தார். இதையெல்லாம் இன்னொரு பக்கம் நின்று இருந்த ராஜி, மீனா இருவருமே கேட்டுவிட்டார்கள். பின் அவர்கள் இதை பற்றி தங்கமயிலிடம் விசாரிக்க அவர் அப்பா அம்மா ஏதோ சொல்லி சமாளித்தார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசியில் தங்கமயில், இதெல்லாம் கவரிங் நகைதான், 8 பவுன் தான் தங்கம், இதனால் தான் நான் பயப்படுகிறேன் என்று உண்மையை சொல்ல மீனா ராஜி இருவருமே அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். மேலும் தங்கமயில், எனக்கு பல வருடமாக கல்யாணம் ஆகவில்லை, அதனால் தான் பொய் சொல்லி திருமணம் செய்து வைத்தார்கள். இனிமேல் இந்த உண்மையெல்லாம் மறைத்து வைத்து பயந்து வாழ முடியாது. நீங்கள் இதை மாமாவிடம் சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்றார். உடனே மீனா ராஜி இருவருமே, நீங்கள் செய்தது தவறு, ஆனால் நாங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டோம் என்றார்கள். பின் நல்லபடியாக மூவருக்குமே தாலி பிரித்து கோர்க்கும் ஃபங்க்ஷன் நடந்தது. நேற்று எபிசோடில் அப்பத்தா ராஜி கதிர் இருவரையும் ஆசீர்வாதம் செய்தார். இதையெல்லாம் பார்த்து கோமதி ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் பாண்டியன் எதுவுமே சொல்லவில்லை. உடனே கோமதி தன்னுடைய மற்ற 2 மகன்கள்
உங்கள் மருமகள்களை ஆசீர்வாதம் வாங்க அழைத்து வந்தார். எல்லாரையும் அப்பத்தா ஆசீர்வாதம் செய்தார். இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.